எலெக்ஷன் நடக்கிற இடத்துல கரெக்டா பண்றேன். எவ்வளவு பெரிய ஆபீசர் அவரு. நியூசன்ஸ் கேஸ்ல தூக்கி உள்ள போட்டுருவேன். போடா வீட்டுக்கு. என்னடா பாக்குற? போடா. சார் நீங்க வாங்க சார். மருதுமலை மருதுமலை மாசி உங்க அப்பா போட்டு அடிச்சிட்டு இருக்கிறான்பா.
போடா. யார உள்ள பிடிச்சு வச்சிருக்கா தெரியுமா? மரியாதை அவர் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு வெளியே அனுப்பிடா. போலீஸ் ஸ்டேஷன் வெளியே லாரி ஏறி ஆட்கள் நிக்கிறாங்க. இப்ப வெளியே அனுப்புல ஸ்டேஷன் போலீஸ் அண்ணன் தூக்கிட்டு போயிடும். அவங்க என்ன பேச்சு? எஃப்ஐஆர் கேக்குறா. வாங்கடா. ஏய் என்னங்கடா ஆளுக்கால் சவுண்ட் விடுறீங்க? இதென்ன போலீஸ் ஸ்டேஷனா காய்கறி விக்கிற மார்க்கெட்டா? எவன்டா இந்த மாசி? காந்தியா நெஹ்ருவா இல்ல இந்த நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்த தியாகியா? நடு ரோட்ல பப்ளிக்க வெட்ட ஒரு ரவுடி நடக்கிற எலெக்ஷனை நிறுத்தி அட்டுழியம் பண்ற ஒரு பொறுக்கி ராஸ்கல் அக்யூஸ் கிரிமினல் இவனை ரிலீஸ் பண்ண சொல்லி மிரட்டுறீங்களா? ஒவ்வொருத்தரும் சுட்டு பொசக்கிருவேன். இத பார், எஃப்ஐஆர் போட்டாச்சு. இவனுடைய மாமனோ மச்சானோ எவனா இருந்தாலும் கோர்ட்ல வந்து பேசணும். அப்புறம் எவன்டா எஃப்ஐஆர் கிடைக்கிறேன்னு சொன்னது? யாரு யாரு? நீ இல்லையா? கிடா. இத பார், 3 என்ற அதுக்குள்ள எல்லாரும் இங்க இருந்து ஓடிடணும். 1 2 தேர்தல் நடைபெறும் போது பொதுமக்களுக்கு இடையூறு செய்ததாலும் தேர்தல் பணியில் ஈடுபட்டிருந்த அரசு அதிகாரிகளை கொலை செய்யும் நோக்கத்துடன் தாக்கியதாலும் மாசி என்கிற மாசிலாமணியை ஜாமீனில் வெளிவர முடியாத 15 நாள் நீதிமன்ற காவலில் வைக்க உத்தரவிடுகிறேன். அண்ணே, என்னண்ணே ஏனே எப்படி இருக்கீங்க? யாருண்ணே அவன்? யாருண்ணே? உன்னை அடிச்சது யாருன்னு சொல்லு. அவன் இங்கே தூக்கிட்டு வந்து கண்ணு முன்னாடியே வெட்டுறான். அவனை மட்டுமல்ல, அவன் குடும்பத்தையே வெட்டுறேன். அண்ணே, முதல்ல வேட்டியை கட்டுங்கண்ணே. இந்தாங்கண்ணே, கட்டுங்கண்ணே. 20 வருஷமா இந்த நாச்சியார்புரத்துல ராஜா மாதிரி வாழ்ந்துகிட்டு இருந்தேன். 1000 பேர் மத்தியில ஒரு சாதாரண போலீஸ்காரன் என் வேட்டிய உருவிய அவமானப்படுத்திட்டான். அன்னைக்கு நான் உயிரை விட்டுருக்கணும். நான் உயிரோட இருக்கிறதே அவனை சாகடிக்கிறதுக்கு தான். நான் வேட்டிய கட்டுற அன்னைக்கு அவன் சாகணும். எந்த இடத்துல என் வேட்டிய உருவிய அவமானப்படுத்தினானோ அதே இடத்துல அவனை நான் வெட்டுறேன். ஊரே கலவரமா இருக்கு சார். அவங்க ஜாதிக்காரங்க கண்டதெல்லாம் அடிச்சு நொறுக்குறாங்க. நாங்க எல்லாருமே டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு இந்த ஊரை விட்டே போயிடலான் இருக்கோம். நீங்களாவது டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போலான் இருக்கீங்க. நான் வேலையை ராஜினாமா பண்ணிட்டு ஊரோட போய் செட்டில் ஆகலான் இருக்கேன். எல்லாம் இந்த ஆளால வர்றது சார். உயர் அதிகாரி நம்ம 2 பேர் இருக்கும்போது இந்த ஆள எதுக்கு சார் மாசியை போட்டு அடிக்கணும்? தப்பு பண்றவன் இவனா இருந்தாலும் நான் அடிப்பேன். சும்மா சாக்கெல்லாம் சொல்லாத. மாசி உங்க அப்பனை அடிச்சான், அதனால நீ அவனை அடிச்ச. இனி எவ அப்பனையும் அடிக்க கூடாதுங்கிறதுக்காக தான் அடிச்சேன். என்னமோ பேருக்கு இந்த ஊர்ல ஒரே ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இருந்துச்சு. இனிமே இந்த ஸ்டேஷன் இருக்க போறது இல்ல, நம்மளும் இருக்க போறது இல்ல. உன் நல்லதுக்கு சொல்றேன். மாசியை எதுக்குறது எமனை வெத்தலை பாக்கு வச்சு வீட்டுக்கு கூப்பிடுறது சமம். அவ வெளியில வரதுக்குள்ளார
மரியாதையை டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போயிடு. பிரச்சனையை நான் ஃபேஸ் பண்ண முடிவு பண்ணிட்டேன். தைரியம் இருக்கிறவங்க என் பின்னாடி இருங்க. மருதமலை நடந்ததையே நினைச்சிட்டு இருக்கியாப்பா? பப்ளிக் அவனை பார்த்து பயந்தாலும் பரவாயில்லப்பா, ஆனா போலீஸ்காரங்களை அவனை பார்த்து பயப்படுறாங்க. தப்பு நடந்தா தட்டு கேட்கிறவன் தான் போலீஸ்காரன். அவன் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் அவனை அடிச்சு உதச்சி உள்ள தூக்கி போட்டு பாரு. உன்னை போலீஸ் ஆக்கினது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குடா. சார், டிஜிபி ஆபீஸ்ல இருந்து உங்களை என்கொயரிக்கு வர சொல்லியிருக்காங்க. என்ன பிரச்சனைக்கா மாசி அரெஸ்ட் பண்ணீங்க? மாசி அரெஸ்ட் பண்ணதால நாச்சியார்புரத்துல எவ்வளவு பெரிய கலவரம் நடந்திருக்கு தெரியுமா? அதுக்கு சரியான ரீசன் சொல்லுங்க. சார், மாசியனை அரெஸ்ட் பண்ணதுக்கு காரணங்கள் இருக்கு. ஓகே, நீங்க போலாம். எல்லாரும் வந்துட்டாங்களா? வந்துட்டாங்க சார். நீங்க போங்க. ஓகே சார். வணக்கம். கங்க்ராச்சுலேஷன் சார். தேங்க்யூ வெரி மச். ப்ளீஸ் சிட். எதுக்கு சார் திடீர்னு இந்த பிரஸ் மீட்? இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் காவல்துறைக்கும் பொதுமக்களுக்கும் பெரிய இடைவெளி இருக்கு. எங்களுக்குள்ள நேரடி தொடர்பு இருக்கணும். போலீஸ் மேல மக்களுக்கு ஒரு நம்பிக்கை வரணும். அதுக்காக தான் இந்த பிரஸ் மீட். கண் எதிரில் தப்பு நடந்தா தட்டி கேட்கணும். நீங்க பயந்து ஒதுங்கிறது தான் அவனுடைய பலம். இதை வச்சு அவன் பெரிய ரவுடியாயிருவான். ஆக உங்க பயம் தான் உங்களுடைய முதல் எதிரி. உங்களால தட்டி கேட்க முடியல, பக்கத்தில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் கொடுங்க. கம்ப்ளைண்ட் கொடுத்தா போலீஸ்காரங்களே போட்டு கொடுத்துறாங்க. இதுவரைக்கும் அப்படி இருக்கலாம், ஆனா இனிமே அந்த மாதிரி இருக்காது. உங்களுக்கு நேரடியா வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறது பயமா இருந்தா என்னுடைய பர்சனல் நம்பர் தரேன். 94401152 24 hours ஆன்லைன். நடு ரோட்ல குடிக்கிறது, பொது இடத்துல கலாட்டா பண்றது, பப்ளிக்ல ஸ்மோக் பண்றது, பிராத்தல், காஞ்சா, இப்படி பப்ளிக் டிஸ்டர்ப் பண்ண எந்த நியூசன்ஸா இருந்தாலும் உடனே எனக்கு ஃபோன் பண்ணுங்க. சிட்டிக்குள்ளே இருந்த 5 நிமிஷம், சிட்டி வெளியே இருந்த 10 நிமிஷம், நானே நேரடியாக வந்து உங்க பிரச்சனையை தீர்த்து வைப்பேன். சார், இந்த நம்பர் சிஸ்டம் பப்ளிக் எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்க? பாதிக்கப்பட்டவங்கள குறிப்பா பொண்ணுங்க கம்ப்ளைண்ட் பண்றதுக்கு பயப்படுறாங்க. எங்க தங்களுடைய போட்டோவோ பேரோ பேப்பர் வந்து அவமானம் ஆயிடும்னு யோசிக்கிறாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு தான் இந்த சிஸ்டம் நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கு. இதெல்லாம் நடக்கிற விஷயமா? ராத்திரி தூங்குன காலையில எழுந்திரு போன்னு யாருக்கு தெரியும்? முதல்ல நம்பிக்கை வைங்க, நல்லது நடக்கும். ஐ மீன் நல்லதே நடக்கும். மச்சான், வாட்டர் பாக்கெட்டு? என்னடா வாட்டர் பாக்கெட் இல்லையா? இல்ல நண்பா. ஏய், கேர்ள்ஸ் வாட்டர் பாட்டில் ப்ளீஸ். குடிக்கிறதுக்கு தண்ணி அங்க. சார குடிக்கவே தண்ணி இல்ல, குடிக்கிறதுக்கு தண்ணி வைக்கவா? போடி. சார், மருதமலை சாருங்களா? ஆமா, சொல்லுமா. நான் கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல இருந்து பேசுறேன் சார். இங்க டெய்லி ஸ்கூலுக்கு போகும்போது வரும்போதெல்லாம் ரோடு பசங்க குடிச்சிட்டு கையை பிடிச்சு இழுத்து கிண்டல் பண்றாங்க சார். யாம் இருக்க பயமே, சரவணன் இருக்க பயமே. நான் போய் உனக்கு கலர் வாங்கிட்டு வந்துடுறேன். எப்படி ஆகுது படம்? பசங்க இந்தா சாந்தி, சூடாகிறேன், ஜில்லுன்னு குடு மச்சி. கலாட்டா பண்றாங்க. ஏய், என்னடா கலாட்டா பண்றீங்க? இங்க பாரு ரஜினி, உட்கார்றா. படத்தை இப்படி பார்க்கணும். எங்க அங்க பாருங்க. ஹலோ, நாச்சியார்புரத்துல எமர்ஜென்சி நடத்திட்டு இருக்காங்க. இன்ஸ்பெக்டர் ஆனதுல இருந்து நம்ம ஆளுங்களை நாய் சுடுற மாதிரி சுடுறானே. வெளியில பொழப்பேனத்த முள்ளனே, நாங்களும் உள்ள வந்துடுறோனே. வெக்கத்தை விட்டு சொல்றனே, இது வரைக்கும் நாங்க யாரை பார்த்தும் பயந்தது இல்ல. ஆனா அவனை பார்த்தா பயமா இருக்குனே. நமக்கு பயம் இருக்க கூடாது, கோவம் தான் வரணும். அந்த கோவம் தான் அவனை கொல்லும். இன்னும் 10 நாள்ல வெளியே வந்துருவேன், பொறுமையா இருங்க. இந்த ஊழலில் நேரடியாக சம்பந்தப்பட்டிருக்கிறார் கைது பண்றோம்னு இந்த காவல்துறை சொல்லட்டும். இப்பவே எல்லா ஆதாரங்களையும் உங்ககிட்ட காட்ட நான் தயார். சிறப்பு செய்திகள். மேம்பால ஊழல் தொடர்பான புலி அறிக்கையால் சட்டசபை ஸ்தம்பித்துள்ளது. தெரியுமா செய்தி? அண்ணன் அறிக்கையால சட்டசபை ஒரு வாரம் ஒத்தி வச்சிட்டாங்கல்ல. புலியா கொக்கால? என்ன அறிக்கையில அரசாங்கம் சும்மா அதிர்ந்து உதறும்ல.
అరే బాబు రాబోయే రూలింగ్ పార్టీలో వచ్చే ఆட்சி మన ఆட்சிరా. கவர் ஸ்டோரி பாத்தீங்களா? சட்டசபை ஒரு வாரம் ஒத்தி வைப்பு. இந்த நியூஸே மக்களுக்கு நியாயத்துக்கு கிடைச்ச மிகப்பெரிய வெற்றி தானே. உங்க பத்திரிகைக்கு பேட்டி வேணுமா? நாளைக்கு வாங்க கொடுத்துருவோம். வாயா மருதமலை, ஒரே ஒரு அறிக்கையில சட்டசபையா ஆடி போச்சு பாத்தியா? இப்ப தெரியுதானா யாருன்னு உனக்கு? சட்டசபை நடக்கணுமா வேண்டாமாங்கிறத முடிவு பண்ண வேண்டியதே இந்த புலிதான். முடிவு பண்றது இருக்கட்டும். ஊழல் பத்தின ஆதாரம் என்கிட்ட இருக்கு. போலீஸ் அரெஸ்ட் பண்ண தயாரா அப்படின்னு அறிக்கை கொடுத்திருந்தீங்கல்ல, நான் தயாரா இருக்கேன். புரியலையே. மேம்பால ஊழல சிஎம்க்கு தொடர்பு இருக்குன்னு நீங்க ப்ரூவ் பண்ணீங்கன்னா நான் சிஎம் அரெஸ்ட் பண்ணுவேன். இல்லனா சிஎம் பத்தி தப்பா அறிக்கை கொடுத்தேன்னு ஒன்னு அரெஸ்ட் பண்ணுவேன். என்னது அரெஸ்ட் பண்ணிருவியா? தம்பி, இதெல்லாம் அரசியல் ஸ்டண்ட். எங்களுக்குள்ள இன்னைக்கு அடிச்சுக்குவோம், நாளைக்கே கட்டி பிடிச்சுக்குவோம். அரசியல்ல நிரந்தர நண்பனும் இல்ல எதிரியும் இல்லைன்னு கூட்டு சேர்ந்த அறிக்கையும் கொடுப்போம், நாளைக்கே கூட்டணியும் வச்சுக்குவோம். இது புரியாம நீ பாட்டுக்கு அறிக்கையை படிச்சுட்டு அரெஸ்ட் பண்றேன்னு கிளம்பி வந்திருக்கேப்பா. ஆதாரம் இருக்கா இல்லையா? மருதமலை, நீ யார்கிட்ட பேசுறேன்னு தெரியாம பேசுற. நீ கோபப்படுறது பார்த்தா உன்கிட்ட எந்த ஆதாரமும் இல்லைன்னு நினைக்கிற இல்ல? சரி கிளம்பு. எங்க? பொய்யான அறிக்கை கொடுத்து ஒரு நல்ல சேமோட பேரை கெடுக்க முயற்சி பண்ணதுக்கு நான் உன்னை அரெஸ்ட் பண்றேன். ஏய், எங்க அண்ணன் அரெஸ்ட் பண்ற நீ? அண்ணனுக்காக தீ குளிப்போம். அரசியல் மாற்றம் ஏற்படும். கடற்கரையில பேரணி நடக்கும். பாடி போலாம். எங்க கூட்டிட்டு போற மருதமலை? சொல்றவா. இந்த பாரு, நான் மக்கள் சொத்து, நடமாடும் பல்கலைக்கழகம். நாளைக்கு பஸ் ஓடாது, பாடா. ரயில் ஓடாது, கடையை திறக்க மாட்டாங்க, நாடே தீப்பிடிச்சு எரியும். போலாமா? மருதமலை வேண்டாம். ஏன் லாரி தொலைஞ்சு போய் 10 நாள் ஆச்சு. ஏன் லாயர் வருவாரு, அவர்கிட்ட பேசிக்கோ. நான் உன்கிட்ட பேசவே தயாரா இல்ல. எதுக்கிட்ட அவன் லாயர் கிட்ட பேசணும்? ஏறா வண்டியில. நீ சொன்னா கேட்க மாட்டேன். சார், அவன் தப்பிச்சிட்டான் சார். ஏன் சார் விட்டீங்க? தப்பிக்கணுங்கிறதுக்காக விட்டேன். ஹலோ, எங்கடா அவசரமா வண்டி எடுத்துட்டு போற? உன்கிட்ட மாட்டினா நீ அரெஸ்ட் பண்ணிடுவேன்னு எனக்கு நல்லா தெரியும். அதான் முன்ஜாமீன் வாங்குறதுக்காக கோர்ட்டுக்கு போயிட்டு இருக்கேன். நீ கோர்ட்டுக்கு போறதுக்கு முன்னாடியே மேல போய் சேர்ந்துருவியடா. நீ எப்போ வண்டி ஸ்டார்ட் பண்ணி அப்போ பாம்பு ஸ்டார்ட் ஆச்சு. உன் வண்டியில பாம்பு வச்சிருக்க. நீ வண்டியை ஸ்லோ பண்ண நினைச்சாலோ நிறுத்த நினைச்சாலோ வெடிச்சு சேர்ந்துடுவேன். ஹலோ பேசுறேன் சார், சொல்லுங்க. போலீஸ் ஜீப் எடுத்துட்டு வர அந்த ரோட்ல வந்துட்டு இருக்கான். செக் போஸ்ட்ல அவனை பிளாக் பண்ணுங்க.
நான் ஒரு சின்ன பொய் சொன்னதுக்கு செக் போஸ்ட உடைச்சி லாரியில மோதி ஜீப்ல இருந்து கீழே விழுந்து பயந்து இப்படி சாகுறீங்க. உண்மையிலே நான் பாம்பு வச்சிருந்தா என்னடா பண்ணிருப்பேன்? செத்து போயிடுறா. என்னடா அண்ணே அண்ணே மருதமலை லாக் பண்ணிட்டானே. எனக்கு கொண்டு வரணும் பயமா இருக்குண்ணே. நீ எங்க இருக்க? செக் போஸ்ட்ல இருந்து 2வது கிலோமீட்டர்ல இருக்கேன். நீ பயப்படாதடா, அவனால ஒண்ணும் பண்ண முடியாது. நான் எஸ்பி கிட்ட பேசுறேன். சார் என்ன அவன் என் தம்பியை கொன்னுடுவான் போல இருக்கு. அந்த மருதமலைக்கு போன் பண்ணி என் தம்பியை விட்டுற சொல்லு. அவனுக்கு ஏதாவது ஆச்சு உடனே ரிலீஸ் பண்ண சொல்றேன் சார். மருதமலை எஸ்பி கிட்ட இருந்து உனக்கு போன் வரும். நீ என்ன தான் அடிக்க போறியா? போன் வந்த உடனே துப்பாக்கி கீழே போட்டு நீ எனக்கு சல்யூட் அடிக்க போறடா. எஸ்பி கிட்ட இருந்து போன் வந்துச்சு பாத்தியா? டேய் ஏன் பவர் என்ன தெரிஞ்சுக்கடா. உனக்கு போன்ல வைப்பாடுற ஆப்பு. சார் மருதமலை பசுபதி அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கீங்கல்ல, உடனே ரிலீஸ் பண்ணுங்க. சார் நான் பசுபதி சார் அரெஸ்ட் பண்ண போனேன் சார். ஆனா அவர் நம்ம ஜீப் எடுத்துட்டு அங்கிருந்து தப்பிச்சுட்டு போயிட்டார் சார். நான் அவரை பிளாக் பண்ண சொல்லி செக் போஸ்ட்ல சொன்னேன். ஆனா செக் போஸ்ட் இடிச்சுட்டு அங்கிருந்து போயிட்டாரு. வண்டி ஓவர் ஸ்பீடா போனதுனால எதிரில் வந்து லாரியில அடிச்சு ஜீப் பிளாஸ்ட் ஆயிடுச்சு சார். என்ன சொல்ற? ஆள் அங்கேயே ஸ்பாட் அவுட் ஆயிட்டா சார். எப்படி சார் அவன் போய் சொல்றான்? நான் சாகல, உயிரோட தான் இருக்கேன். ஏய் 3ஆம் கிளாஸ் படிச்சுட்டு மும்பைல பேப்பர் பொறுக்கிட்டு இருந்த புறம்போக்கு உனக்கே இந்த அளவுக்கு அறிவு இருக்குன்னா கஷ்டப்பட்டு படிச்சு வேர்வையை சிந்து போலீஸ் ஆனா எனக்கு எவ்வளவு இருக்கணும்? மருதமலை வேணாம் மருதமலை, சொன்னா கேளு. என்ன விட்டு தெரியாம பண்ணிட்டேன். என்ன விட்டு மருதமலை, என்ன கொன்றாத மருதமலை. என்ன உன் தம்பியை பாக்குறது ரொம்ப ஆவலா எதிர்பார்த்துட்டு இருக்கேனே. பார்க்கலாமே, நான் இங்கே இல்ல மேல உன் தம்பியை உயிரோட கொளுத்துட்டேன்டா. மருதமலை அண்ணே நீ வர்றதுக்குள்ள அவன் எல்லாரையும் அழிச்சிருவானே. நீ வெளியே வர்றதுக்குள்ள நான் அவனை போட்டுறேனே. முதல்ல அவன் கிட்ட இருந்து உன்னை காப்பாத்திக்கிற வழியை பாடுறா. இன்னும் 3 நாள்ல நான் வெளியே வந்துருவேன். இப்போ நான் சொல்றத மட்டும் செய். என்ன சார் இவ்வளவு தூரம் சொல்லி அனுப்பிச்சிருந்தா நானே வந்திருப்பேனே. இல்ல மிஸ்டர் மருதமலை, ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். கலவரம் நடந்த 15 பூத்லயும் ரீபோலிங் நடக்க போகுது. இந்த தடவை எலெக்ஷன் அமைதியா நடக்கணும். டோன்ட் வரி சார், எலெக்ஷன் நடக்கிற அன்னைக்கு செக்ஷன் 144 அமல்ல இருக்கும். ரீபோலிங் நடக்கிற 15 பூத்லயும் ஃபுல் ப்ரொடக்ஷன் கொடுத்துறோம். அட் எனி காஸ்ட் மக்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது சார். சண்முகராஜன் எலெக்ஷன் தேதியில பிரச்சனை பண்ணுவான்னு கிரைம் பிரான்ச்ல இருந்து எனக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. சார் மாசியோட தம்பி சண்முகராஜனும் டிரைவர் ரமேஷும் மாசியை ஜெயில போய் பார்த்திருக்காங்க சார். அன்னையில இருந்து சண்முகராஜன் தலைமறைவாயிட்டான். இந்த எலெக்ஷன்ல கண்டிப்பா சண்முகராஜன் பிரச்சனை பண்ணுவான் சார். அதுக்கு முன்னாடி அவனை அரெஸ்ட் பண்ணி ஆகணும். ஆனா அவன் எங்க இருக்கான்னு டிரைவர் ரமேஷுக்கு தான் தெரியும் சார். சண்முகராஜனை நாளைக்கு அரெஸ்ட் பண்ண. சண்முகராஜ் எங்க இருக்கான் தெரியாது. நீ அவன் கூட செஞ்ச தப்பெல்லாம் எனக்கு நல்லா தெரியும். மரியாதையை அப்ரூவர் ஆயிட்டா உன் பேர்ல இருக்கிற கேஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு உன்னை காப்பாத்திடுவேன். என்ன காப்பாத்திக்க எங்க அண்ணன் மாசி இருக்காரு. முடிஞ்ச உன் உயிரை நீ காப்பாத்திக்கோ. என் உயிரே போனாலும் என்கிட்ட இருந்து உன்னால எந்த உண்மையும் வரவழைக்க முடியாது. என்ன நினைச்சிட்டாம அடிச்சு அடியில அந்த ரமேஷ் உண்மையில கக்கிட்டா நாளைக்கு காலை அவனை கோர்ட்ல பிரசன்ட் பண்ணணும். அதுக்குண்டான ப்ரொசீஜர்ஸ் ரெடி பண்ணுங்க. அவன் கொடுத்த ஸ்டேட்மெண்ட் படி சண்முகராஜனை உடனே நம்ம அரெஸ்ட் பண்ணலாம். கம் அலாங், ஹரி அப் எவரிபாடி. ரமேஷ் அடிச்ச அடியில உங்களுக்கு எதிராக சாட்சி சொல்றதுக்கு அவன் அப்ரூவ் ஆயிட்டான். நாளை காலையில் அவனை கோர்ட்டுக்கு கொண்டு போறாங்க. அங்க போய் எல்லா உண்மையை சொல்லிட்டானா உங்க தம்பியை காப்பாற்றவே முடியாது. நாளைக்கு அவன் கோர்ட்டுக்கு போக மாட்டான். நான் சொல்றத மட்டும் செய். சரிங்க, அப்படியே பண்றேன். என்னது? டிபார்ட்மெண்ட்ல சில பேர் செய்யற தப்பால பப்ளிக் நம்மள மாமா பையன் கூப்பிடுறாங்க. உன்ன மாதிரி 10 பேர் இருந்தா போதும். நம்ம செய்யற தொழிலுக்கு பண்ற துரோகம் கட்டின பொண்டாடி 4 பேருக்கு கூட்டு கொடுக்கறது சமண்டா.
கவர்மெண்ட்ல வேலை செய்யற ஒவ்வொருத்தரும் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் எக்ஸாம் எடுத்து தாண்ட வருவாங்க. ஆனா உன்ன மாதிரி ஆளுங்க வேலைக்கு சேர்ந்த உடனே பப்ளிக்கும் மறந்துருங்க, சர்வீஸும் மறந்துருங்க. வெறும் கமிஷன் மட்டும் மைண்ட்ல வச்சு வேலை செஞ்சா பப்ளிக் எப்படி நம்மள மதிப்பா? எல்லா ஸ்டேஷன்லயும் இப்படிதான் வாழணுங்கிறதுக்காக நேதாஜி, அண்ணா, மகாத்மா காந்தி இப்படிப்பட்டவங்களோட போட்டோல மாட்டி வச்சிருக்காங்க. இன்னொரு பக்கத்துல எப்படியெல்லாம் வாழக்கூடாதுங்கிறதுக்காக ரவுடி, கிரிமினல், அக்யூஸ் இவங்க போட்டோல மாட்டி வச்சிருக்காங்க. இவங்க ரெண்டு பேருக்குள்ள வித்தியாசம் நமக்கே புரியலன்னா மக்கள் எப்படி புரிஞ்சுப்பாங்க? எப்படிடா புரிஞ்சுப்பாங்க? ஓகே, வாங்கின கமிஷனுக்கு வேலை செஞ்சிருக்க, வாங்கின சம்பளத்துக்கு அட்லீஸ்ட் ஒரு நாள் ஒரு உண்மையான போலீஸா வேலை செய். கம் ஆன், டெல் மீ, சண்முகராஜன் எங்க இருக்கா? இன்ஸ்பெக்டரே, வாங்க 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 வாங்க. அரெஸ்ட் பண்ண வந்திருக்கீங்களா? முடியாது, எனக்கு ஹார்ட் அட்டாக். அதிர்ச்சியான விஷயம் எல்லாம் கேட்க கூடாது அப்படின்னு நான் சொல்லல, ரிப்போர்ட் சொல்லுது. பாக்குறீங்களா? டாக்டர், எஸ், வாரண்ட் இருக்கு. இவர் அரெஸ்ட் பண்ண வந்திருக்கோம். வெளியில ஐசியூன்னு போர்டு இருக்குல்ல, அவர் ஹார்ட் பேஷண்ட், அவரை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா நாங்க தான் பதில் சொல்லணும். அதான் சொல்லிட்டாங்கல்ல, போங்க சார். பக்கா சட்டை போட படுத்திருக்கான். என்ன சார், நம்ம நினைச்ச மாதிரி ஒண்ணுமே நடக்கலையே. நம்ம நினைச்சதெல்லாம் நடந்த ஆண்டவதுக்கு டோரி பிடிச்சிடலாம். ஹாஸ்பிட்டலுக்கு போய் அரெஸ்ட் பண்ண முடியாம திரும்பி வந்துட்டு இருக்கியா? அதான் ஹார்ட் அட்டாக்னு சொல்லி தம்பியா ஹாஸ்பிட்டல்ல சேஃபா வச்சிருக்கேனே. அவன் டாக்டர் சொல்ற வரைக்கும் பெட்ல இருந்து ஏந்திருக்க மாட்டான். நீ அவனை அரெஸ்ட் பண்ண முடியாது. கொஞ்சம் அசந்ததுல என் ஒரு தம்பிய நீ புத்திசாலித்தனமா சாகடிச்சிட்ட. இனிமே நீ என்ன ஜெயிக்க முடியாதுடா. ஐசியூல இருக்கிற பேஷண்ட்டை உடனே டிஸ்சார்ஜ் பண்ணிடுங்க. ஹலோ, ஹெல்த் டிபார்ட்மெண்ட்ல இருந்து பியூன் கந்தசாமி பேசுறேன். சீஃப் டாக்டர் இருக்காங்க. நான் தான் சீஃப் டாக்டர் தான் பேசுறேன். டாக்டர், நம்ம ஹாஸ்பிடல் மேல நிறைய கம்ப்ளைண்ட் வந்திருக்குன்னு ஹெல்த் டிபார்ட்மெண்ட்ல இருந்து பெரிய பெரிய ஆபீசர்ல இன்ஸ்பெக்ஷன் வந்திருக்காங்க சார். கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க சார். ஹெல்த் டிபார்ட்மெண்ட்ல இன்ஸ்பெக்ஷன் வராங்க. இருக்கிற எக்ஸ்ட்ரா பெட் எல்லாம் தூக்கிடுங்க. பேஷண்ட் தவிர வேற யாரும் இருக்க கூடாது. கம் ஆன், குயிக். பேஷண்ட்ஸ் தவிர யாரும் இருக்க கூடாது. விசிட்டர்ஸ்லாம் வெளியே போங்க. கம் ஆன், ஹரி அப், குயிக் குயிக். ஏய், சொல்றா. சார், வேண்டாம். பாட்டில் போட்டேன். நர்ஸ், போடு. ஹலோ. ஏய் புறம்போக்கு, உனக்கு ஹார்ட் அட்டாக்கு, அதுக்கு எப்படி பைபாஸ் பண்ணுங்கிறது எனக்கு தெரியும். ஆனா சர்ஜன் நான் இல்ல. யார் உயிரை காப்பாத்துவாங்க நினைச்சிட்டு இருக்க அந்த டாக்டர்ல ஒருத்தன் உன்னை ஊசி போட்டு கொல்ல போறான். எல்லாத்தையும் கிளியர் பண்ணியாச்சா? எல்லாம் ஓகே. ஆனா அந்த சண்முகராஜ் மட்டும் குடிச்சிட்டு கலாட்டா பண்ணிட்டு இருக்காரு. ஒரு ஸ்லீப்பிங் டோஸ் கொடுத்து படுக்க வச்சிர வேண்டியது. ஓகே டாக்டர். ஏய் டாக்டர், ஏன் இப்படி படுக்க? வெறும் ஸ்லீப்பிங் டோஸ் தான். ஏண்டா ஏண்டா பணத்தை வாங்கிட்டு என்னை விட அவன் அதிகமா பணம் கொடுக்கவே என்னை கொல்ல பாக்குறியா? நோ நோ நோ, வீணா டென்ஷன் ஆகாதீங்க. இந்த இன்ஜெக்ஷன் போட்டுக்கிட்டா நிம்மதியா தூங்கலாம். ஆமாடா, இந்த இன்ஜெக்ஷனை போட்டா ஒரே அடியா தூங்கிடலாம். இல்ல மிஸ்டர் சண்முகராஜா, நான் சொல்றேன். மிஸ்டர் சண்முகராஜா, ஏய் போடா ஃப்ராடு. அசந்தா கொல்ல பாக்குறாயில. சார், கோர்ட்டுக்கு நேரமாச்சு. அக்யூஸ்ட கூட்டி போனோம். இவனை கோர்ட்டு கூட்டு போனா ஒரு பெரிய லாயரை வச்சு 4 நாள்ல வெளியே வந்து எனக்கே டாட்டா கட்டுருவோம். பேசாம இவனை என்கவுண்டர்ல போட்டு தள்ளா நல்லா இருக்குமே. சுட்டு தள்ளுறதுக்கான காக்கா குருவின்னு நினைச்சிட்டியா? மாசியோட தம்பி. எது நடந்தாலும் சட்டப்படி தான் நடக்கணும். கோர்ட்ல ஒப்படைக்க வேண்டியது ஓ வேலை. தண்டனை கொடுக்கறதா விடுதலை பண்றதான்னு கோர்ட் முடிவு பண்ணட்டும். எலும்பு துண்ட கவுற நாயி வாழை மட்டும் தான் ஆட்டணும், ஈரம் பண்ண கூடாது. ஏய், போலீஸ் என்ன நாயா உனக்கு? ரொம்ப பேசினா அவனை சுட்டு பொசக்கிட்டு தப்பிக்க முயற்சி பண்ணான உன்னுடைய ஃபைலை க்ளோஸ் பண்ணிடுவேன். ஐயா, இந்தாங்க சாவி. தப்பிச்சு போயிடுங்க. இங்க இருந்தீங்கன்னா உங்களை என்கவுண்டர்ல போட்டு தள்ளுவான். உங்களை உயிரோட கொண்டு போக மாட்டோம். தப்பிச்சு போயிடுங்க. என் வேலையே போனாலும் பரவாயில்ல, நீங்க தப்பிச்சு போயிடுங்க. ஏய், எங்க அண்ணன் ஆண்டவ மாதிரி அவருக்கு எல்லா இடத்துலயும் ஆள் இருக்கும். வரதா?
என்ன பண்ணிட்டு இருக்க? சார், ஹலோ. என் ஆளை எனக்கு எதிராக சாட்சி சொல்ல கோர்ட்டுக்கு அனுப்பி வச்சிருக்கியா? அவன் போக மாட்டான். போர்த்துக்குள்ள பண்டி வெடிச்சு செதறிடுவான். பண்டிக்குள்ள பாம்பு வச்சிருக்கேன். தெரியும். ஆனா உனக்கு தெரியாத ஒரு விஷயம் சொல்ல கேட்டுக்க. வண்டியில போறது ரமேஷ் மட்டும் இல்ல, உன்னுடைய தம்பி சண்முகராஜன். என்னடா சொல்ற? டேய், சனி போன தனியா போகாது, துணை கேட்கும். இப்போ உன் தம்பியை நான் துணை காமிச்சிருக்கேன். இப்போ உன்னால முடிஞ்சா உன் தம்பியை காப்பாத்திக்க. பாம்பிடிக்க போதுல செத்துருவேடா. அண்ணே அண்ணே வண்டியில பாம்பு. வருஷமா கட்டி ஆண்ட கோட்டைய தரமட்டமாக்கிட்டான். நாளைக்கு இந்த ஊரே கலவரமா இருக்கணும். அந்த கலவரத்தை அடக்க அவன் வெளியே வருவான். வரணும். அங்கேயே அவனை வெட்டுறேன். மாசிக்கிட்ட மோதனம் என்ன ஆகும் அவனுக்கு நான் காட்டுறேன். நாளை காலையில மாசி ரிலீஸ் ஆக போறான். ஊர்ல இருக்கிற அத்தனை ரவுடி பசங்களும் ஒண்ணு சேர்ந்துட்டாங்க. இந்த நேரத்துல நீங்க இங்க இருக்கிறது நல்லதில்ல. தயவு செஞ்சு ஒரு மாசம் மெடிக்கல் லீவ் போட்டு போயிடுங்க சார். உங்களுக்காக இல்லைன்னாலும் உங்க குடும்பத்துக்காகவாவது தயவு செஞ்சு இங்க இருந்து டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போயிடுங்க. வாங்கண்ணே. முதல்ல கோயிலுக்கு போயிட்டு வீட்டுக்கு போலாம். வண்டியை முதல்ல போலீஸ் ஸ்டேஷனுக்கு விடுறா. எனக்கு துரோகம் பண்றியா? எங்கடா மருதமலை? 2-3 நாளா டியூட்டிக்கே வரல. அவன் உங்களுக்கு பயந்துட்டு ஊரை விட்டே போயிட்டான். ஹலோ அண்ணே, கோயில் இருக்கானே. என்னடா சொல்ற? மஞ்ச வெட்டி மஞ்ச துண்டை கட்டிக்கிட்டு அந்த மருதமலை முருகன் கோயிலுக்குள்ள போயிட்டு இருக்கானே. அவனை அங்கேயே பிடிச்சு வை. இந்த கூட்டத்தில் எங்கேயாவது இருப்பா. நல்லா தெரியுங்க. இங்கே இருக்கானே. இங்க போயிட்டு இருக்கானே. என்ன ஒண்ணு பண்ணிடாதீங்க. தேடுங்கடா, இங்கதான் எங்கேயாவது இருப்பா. விடுறாங்க அறிங்க. சொல்லு. மருதமலை தப்பிச்சு போறதுக்காக பஸ்ல உட்காந்துருக்கானே. டேய் வாங்கடா. ఎవరండి? டேய் உட்காரு, உட்காரு.
இங்க இல்லண்ணே போய் விடு. இந்த பஸ் தானே பார்த்தேன், அதுக்குள்ள எங்கேயோ போயிட்டான். அண்ணே அவன் அங்க இருக்கான்னு தானே சொன்னாங்க. கடைசியா நம்ம இடத்துல இருக்கானே. எங்கடா போயிட்டான் மருதமலை? இந்த மாசியை பார்த்து பயந்து ஓடி ஒழிஞ்சிட்டானா? ஒரு இடம் விடாம எல்லா இடத்துலயும் தேடுங்கடா. இங்கேருந்து அவன் உயிரோட திரும்பி போக கூடாது. தேடுங்கடா. அங்கே கொஞ்சம் ஜூம் போங்க சார். இதோ சார் மாசி வந்துட்டேன் சார். இல்லையா இப்படி அநியாயம் நடக்குது? சார், நாச்சியார்புரத்துல என்னையா நடக்குது? போலீஸ் ஸ்டேஷன் அடிச்சு நொறுக்குறாங்க, பப்ளிக்க வெட்டுறாங்க. இம்மீடியட் ஆக்ஷன் எடுங்க. ஓகே சார். ஹலோ யோ, என்ன போலீஸ் ஸ்டேஷன், பஸ் ஸ்டாண்டு, கோயில் எல்லா இடத்துலயும் மாச்சோட கலாட்டா பண்ணிட்டு இருக்காங்க. அவன் என்கவுண்டர்ல ஷூட் பண்ண வேண்டியதானே? சார் நாங்க ரெடியா தான் சார் இருக்கோம். கலெக்டர் கிட்ட இருந்து ஷூட்டிங் ஆர்டர் இன்னும் வரல சார். நான் ஹோம் செக்ரட்டரி பேசுறேன். சார் சொல்லுங்க சார். மாசிக்கு ஏன் ஷூட்டர் சைட் ஆர்டர் கொடுக்கல? ஆர்டர் தான் சார் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். ஹலோ கண்ட்ரோல் ரூம். சொல்லுங்க சார். ஃபேக்ஸ்ல ஆர்டர் வருது, எல்லாரையும் ரிசீவ் பண்ண சொல்லுங்க. சார் நம்ம நினைச்ச மாதிரியே மாசியஸோட ஷூட்டர் சைட் ஆர்டர் வந்துருக்கு சார். ஏழு நாள்ல வெளியில வந்து கொல்றன்னு சொன்னல, எங்கடா அவன்? எனக்கு வேணும். ஹலோ, நான் எஸ்பி பேசுறேன். காலையில இருந்து நீங்க செய்யற அத்தனை அட்டூழியங்களையும் மருதமலை உங்களுக்கு தெரியாம கேமரால கவர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எல்லா டிவி சேனல்லயும் லைவ் டெலிகாஸ்ட் போய்கிட்டு இருக்கு. அதனால கலெக்டர் உங்களை எங்க பார்த்தாலும் சொல்ல சொல்லி எங்களுக்கு ஆர்டர் கொடுத்திருக்காரு. உடனே தயவு செஞ்சு அந்த இடத்தை விட்டு போயிடுங்க. வாடா, உன்னை தாண்டா ஊரெல்லாம் தேடிட்டு இருந்தேன். உன்னை பலசாலின்னு தான் நினைச்சேன். நீ புத்திசாலி நிரூபிச்சல. என்ன வச்ச என்ன மடக்கிட்டல. டேய், ஒன்னு நீ இருக்கணும் இல்ல நான் இருக்கணும். இது நீ சொன்ன 7வது நாள் தாண்டா. இன்னைக்கு உனக்கு கடைசி நாள்.
பாடுறா. அடே ஏய் டேய் புறம்போக்கு, போலீஸ் அடிய பார்த்தது இல்லையே.